சரி சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நம்ம சிவா நம்ம இவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர். இன்னைக்கு ஸ்பான்சர் அவங்க நேரடியாக வந்து கொடுக்குறாங்க. சந்தோஷம். உங்க கையால் அகோரி கையில் கொடுங்க. அவர் இந்த வருஷம் ஜீவ சமாதி எடுக்கிறாரு. அகோரியா இருக்காரு, அங்கே இருக்காரு. நீங்க இவங்க கையில கொடுங்க. அவங்க கையில் தான். ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அப்ராட் போகிறேன். அதுக்கு ஏதாவது பிளெஸிங்ஸ் வாங்கணும். சரிங்கம்மா, அவர் அகோரி அவரு. ஒரு ஜீவ சமாதிங்கிறது எனக்கு தானே உள்ள போக போறாரு. வாங்க நீங்க. சாமி என்ன எங்கே உட்காந்துருக்கீங்க? அவர் தானே எனக்கு குரு. அப்படியா? நான் எங்க அந்த பக்கம்லாம் தேடி பார்ப்பேன். என்னையவா? அவர் கூட தான் பயணத்தில் இருக்கேன். சாமி நம சிவாய நமக்கு. பயணத்தில் இருக்கு. நம சிவாய நமக்கு. எப்படி இருக்கீங்க? நம சிவாய நம்ம அண்ணாமலையார் இருக்காரோ. சிவாய திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பாடு வாங்கிக்கோங்க சாமி. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஹர 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 மகாதேவ். சரிங்க சாமி, சாப்பிடுங்க. நம சிவா. சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாமி சாப்பிடுவேன். நன்றி சார். நமச்சிவாய். யாத்திரை கிளம்பி இருக்கேன். சந்தோஷம் சாமி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சிவா போயிட்டு வரேன் சாமி. நமச்சிவாய். வரேங்க. பாட்டிமா என்ன ஆச்சு பாட்டிமா? அருணாச்சலேஸ்வராய நம. 2 வெள்ளை சாதமே கொடுக்கட்டுமா உங்களுக்கு? ஒரு வெரைட்டி சாதம் வெள்ளை சாதம் கொடுத்துமா இல்லை 2 வெள்ளை சாதமே கொடுக்கட்டுமா? இன்னொரு வெள்ளை சாதம் கொடுத்துட்றேன். அம்மா வாங்கம்மா. பாட்டிமா என்ன உடம்பு முடியலீங்களா? படுத்துட்டு இருக்கீங்க. நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. பாட்டிமா இன்னைக்கு இவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. பாட்டிமா இவங்க வந்து வெளியூர் போறாங்க. இவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அருணாச்சலேஸ்வரர். சரி பாட்டிமா சாப்பிடுங்க. நமச்சிவாய். அப்படிங்களா? சரிங்க பாட்டிமா. சரிங்க பாட்டிமா. சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. தரம் பாட்டிமா. தரம் பாட்டிமா. வாங்க சாமி வாங்க 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 வாங்க. ஓம் நம சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. ஓம் நம சிவாய நமக. கொடுங்க. அருணாச்சலேஸ்வராய நமக. அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஒன்று வாங்கிப்பா தம்பி. வெளியில் போகிறாங்க. நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய. சரி சாமி வரட்டுங்களா? நமச்சிவாய. இன்னும் வெள்ளை சாதம் கொடுறாரு. சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிடுங்க. ஏன் நேற்று கொடுத்தோமே 100 பேர் கொடுப்போம்ல, அதில் எப்பயுமே இவர் கொடுக்கலையா? நேற்றுலாம் பட்னின்றார். பௌர்ணமி தான் நிறைய சாப்பாடு வருமே. சரி சரி வரேன் நான். ஓம் நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோஹரா. அண்ணாமலையார் கரோஹரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோஹரா. அண்ணாமலையார் கரோஹரா. சாமி எங்க உங்க இடத்துல ஆளை காணா? நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம. சாமி எங்க உங்க இடத்துல ஆளை காணா? நமச்சிவாய. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமக. நமச்சிவாய. இன்னைக்கு அன்னதானம் ஸ்பான்சர் அவங்க தான். நமச்சிவாய். கொடுங்கம்மா. நமச்சிவாய். ஓம் நம சிவாய நமக. நான் கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். வாங்க எங்கேயும் போகல. நமச்சிவாய நமக.
நமச்சிவாய். வாங்க வாங்க. இன்னைக்கு வந்து வெந்தய குழம்பு. நல்லா தான் இருக்கு. நமச்சிவாய். ஆமா. நமச்சிவாய். நமச்சிவாய். வாங்க சாமி. நமச்சிவாய் நமக. நமச்சிவாய் நமக. நமச்சிவாய் நமக. என்ன சாமி தூங்கி நிற்கிறீங்களா? தூங்கிட்டு இருந்தேன். சரிங்க சாமி, சரிங்க. நமச்சிவாய். வாங்க நம்ம. நமச்சிவாய். வா தாத்தா. நமச்சிவாய் நமக. நமச்சிவாய் நமக. என் பேர் சிவலிங்கம். சிவலிங்கம். எப்பத்துல இருந்து பேர் மாத்துறீங்க? பேர் மாற்றல, என் பேரே சிவலிங்கம்னு கூப்பிட்டோமா? மரியாதை குறைவா இருக்குமா அது? பேர் சிவலிங்கம் பேர் வச்சிருக்கு. இப்ப கூப்பிடத்தான் எனக்கு வயசுக்கு ஆ. உண்மையான அன்பு இருந்தா போதும். சரிங்க சிவலிங்கம், போயிட்டு வாங்க. நமச்சிவாய். பட்டி பெருகி பால்பானை பொங்கி சென்ற இடமெல்லாம் சிறப்படைந்து வாழையடி வாழையாக குளங்கோட்டம் காய்த்துவாங்க. குறைகள் நீங்கி இறைநறி பெருகி வேண்டுதல் நிறைவேறி மனம் போல வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா. அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கை அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்யணும். எல்லாம் நல்ல விதமாக அமையுமா. அன்பே சிவம். சிவாய நம. செட்டு கிடையாதுடா அது. டே ஒரிஜினல் தேர்றாது. தாத்தா 2 வேளை சாப்பாடு கொடுறேன். நமச்சிவாய நமக. வாங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு ஸ்பான்சர் அவங்க. சரி, சந்தோஷம். நமச்சிவாய நமச்சிவாய. ஏழு ஆயில் கொடுத்து எந்த குறையெல்லாம் தான் கொடுத்து எல்லாம் சந்தோஷம் கிடைக்கும். நமச்சிவாய நமக. நமசிவாய நமக. தேர்லாம் வருது. உள்ளே தேர் திருவிழா நடத்துறாங்களா? 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு பில்டிங் ஆக போகுது. எல்லாம் பில்டிங் வந்து பெங்களூர்லேருந்து 5-6 வண்டி வந்திருக்கு. பில்டிங் ஆகி பெங்களூர் ஆசிரமம் மாதிரி ஓ ஆக போகுது. சரி. அங்கேருந்து உள்ள 3 வண்டி போயிருக்கு சாமி. அந்த அடிபாகம் மேல் பாகம் எல்லாமே உள்ளே போயிருக்கு. நமச்சிவாய நமக. பெங்களூர் ஆசிரமெல்லாம் எவ்வளோ பெருசு. இது ஒன்றும் அந்த அளவுக்கு இடம் கிடையாது. வேறு மலைக்கெல்லாம் தெரியாது. திருவண்ணாமலை ஒன்று கண்ணாடிக்கு அங்கே போயிருந்தேன். கண்ணாடி கொடுத்துட்டாங்க. இந்த ஆள் போனேன். கொடுத்துட்டாங்களா? உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். பேரு? ஆஃபீஸு கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். பார்க்குறேன் இருங்க. நான் தான் எடுத்தேன். பார்க்குறேன் இருங்க. எங்கே போயிருந்தீங்க தின்னால? ஈரோடு போயிட்டு வரலாம். எப்படி? தமிழ் வரைக்கும். நமச்சிவாய நமக. அருணாச்சலம் அண்ணாமலைக்கு அரோகரா. நல்லது. வாங்க 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 வாங்க. மேஸ்திரி 108 அனுப்பிச்சு விட்டா செய்யா. எந்த மேஸ்திரியா? அவங்க படுத்திருந்தாருல. என்னாச்சு? அவரே போன் பண்ண சொன்னாரு. நமச்சிவாய நமக்கு. ஒன்று கொடுத்துருங்க. வேஸ்ட் எங்க பண்ணுவோம். சேர்த்து இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒன்று ஆள் வர சொன்னாங்க. யாரும் போகல. வாங்க சாமி. முடிஞ்சா அப்படியே போய் ஏற்றி பாருங்க. சாப்பாடு அப்படிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். வந்து உங்க யூடியூப் பார்க்காதனாலே கிடையாது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. எல்லாரும் என்ன குரூப்ல சேர்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டி அலப்புற இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்து பார்த்து அது அதே இதாயிடுச்சு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். திருவண்ணாமலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்பதான் திருவண்ணாமலை வரீங்களா? நான் அப்படி எப்படியோ வீடியோ வர வச்சிருச்சா உங்கள? நமச்சிவாய. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு வாங்கிக்கோங்க. இல்ல சாப்பாடு பாட்டியாண்ட வரீங்களா? பாட்டியாண்ட எப்படி? நான் 4 மணி ஆயிடும் இன்னைக்கு வர்றதுக்கு. அதான் ஒரு 3 குறைஞ்சபட்சம் 3 மணிக்கு மேலதான் ஆகும். அது கம்மி ஆகாது. சாப்பாடு இந்த சாப்பாடு வாங்க. நமச்சிவாய். இன்னைக்கு இவங்க ஸ்பான்சரு. நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும் குடும்பத்தினர். நமச்சிவாய நமக்கு. கண்டிப்பா நடக்கும், நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நமச்சிவாய். அப்படிங்களா? சரிங்க, சரிங்க. நமச்சிவாய். போதுங்களா? நமச்சிவாய். சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. நீங்க பாட்டியாட இருங்க. நான் வரேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி. தாத்தா கண்ணாடி குடுக்குற அன்னைக்கு எங்க போற நீ? கூட கூட எங்க சாம்பார் எஸ்கேப் ஆயிடுறேன். எஸ்கேப் சாப்பிட்டக்குள்ள அப்படி போயிடுறேன். கல்யாணம் ஃபோன் பண்ணா சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடு. ஓம் நம சிவாய நமக. வாங்க வாங்க. நமச்சிவாயம், நமச்சிவாயம்.
நம சிவாய நம சிவாய. ஓம் நம ரெண்டு ஒயிட் ரைஸ்யா. நம சிவாய நம சிவாய நம சிவாய. ரெண்டு ஒயிட். ஓம் நம சிவாய நமக. சிவாய. உடம்பு இன்னும் பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்ல. சரி. நம்மளையா இருக்காரோ. நம சிவாய நமக. கொடுங்க. போயிட்டோம்மா போயிட்டோம். தாத்தா நான் தாத்தா அந்த மாதிரிலாம் பண்ணலாமா நீ? பஸ்ஸுக்கு தான் வர்ற காசு கொடுக்குறேன், கல்யாண காசுலாம். இல்ல நீ மாட்டுன்னு போயிட்டா நான் யாருன்னு தேடி கொடுக்கறது கண்ணாடி? அண்ணாமலை கோவிந்த ராஜா கடைசியில் எடுத்துக்கிறேன். கண்ணாடி உனக்கு தரேன்னு சொன்னாங்களா? இங்கே கடைசியில் எடுத்தானே அது ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சிங்க. இந்த கண்ணாடி போட்டு பாரு. தூர பார்வையா கிட்ட பார்வையா? போட்டு பாரு. இன்னொன்று கொடுத்துரு. கரெக்டா போட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். தேவலாம் இல்ல, தெரியுதா? தெரியுது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. போட்டு பாருங்க. இல்லை போட்டு பாருங்க. ஏன்னா கோவிந்தராஜ் பேர்லாம் இந்த பாருங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி பேர்லாம் வந்து தனித்தனியா வந்துட்டு இருக்கு. அதனால தான் எந்த கண்ணாடின்னு தெரியல. தெரியுதா? தெரியுது. கரெக்ட். நல்லது. தெரியுதா? என்னென்ன தெரியுது? கைரேகை ஜோசிமா பார்க்கறதுக்கு கண்ணாடி கொடுக்குறேன் நான். அது இது பாருங்க, அது படிங்க. இங்க இருந்தா படிங்க. அது கொஞ்சம் டோன்ஸாக தான் வரும். தாத்தா கோவிந்தராஜ்ன்ற பேரு மிக்ஸ் ஆயிட்டுக்குது கண்ணாடிங்க நிறைய. லாஸ்ட்ல எடுத்தது என்னது? அதான் தாத்தா மிக்ஸ் ஆயிட்டுக்குது. ஐயோ சாமி இருங்க நமச்சிவாய் இருங்க. இந்த பாரு கண்ணாடியில அப்பப்போ வாங்கிடணும். நீங்க 4 நாள் 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு வாங்கினா நான் எவ்வளவு பாதுகாப்பா வச்சு நிக்கிறது? இல்லை நான் வந்துட்டு தான் இருக்கேன். 3 வாட்டி வந்துட்டேன். தாப்பா கரெக்ட். சின்ன எழுத்து நல்லா இருக்கு. அப்படி மலை ஆனவ சரகம் நம் நாட்டின் வளங்கள் தெரியுதா? வாழ வானத்தை காப்போம். வனவிலங்குகள் வான சரம் இல்ல, வனச்சரகம். வனவிலங்குகள் வாழ வானத்தை ஏன் காக்க போறீங்க? காட்ட காப்பாத்து. படிச்சது 1வது. சரி சந்தோஷம். தமிழ்ல சரி. தெரிதா? கிளீனா தூரமா வரத்துலாம் தெரியுதா? அவருக்கு தெரியுது. கண்ணாடி போட்டு பாரு. ஏன் அப்புறம் உங்க கண்ணாடி வேற யாருக்கா பேர் அச்சடிமே தெரியும். தெரியுதா? சந்தோஷம். போயிட்டு வாங்க. மேல டப்பா வேணுமா? செலவாகுமே. ஆயிட்டு போகுது. அவ்வளோ வேணும். வச்சுங்க. நல்லது. போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக்கு. இது அங்கே பள்ளிப்பாளையம் வரைக்கும் அந்த இதை போட்டு விட்டீங்க நெட்டில். நானா ஒரு ஊருக்கு அமிச்சிங்க தான் வேலையாக்கி தெரியுங்க. என்ன பண்றது? சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வெந்தய குழம்பு மிளகு சாதம். நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. இதே அடுத்த வருஷம் இதே நிறுவனத்தை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சாப்பிட்டா பரவாயில்ல ஒரு வாட்டியா? சரிங்க சந்தோஷம். போயிட்டு வாங்க. நமச்சிவா. போயிட்டு வாங்க. வாங்க. நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. உங்கள் நல்வாழ்த்துக்கள். வாங்க. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஓ இல்லைங்க சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ரசம் தான் கூட இல்லை வேணாம். ஏய் சார் டிஸ்டர்ப் பண்ணாத. முன்னூறு நம சிவாய நமக. வாங்க. நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. தேங்க்யூ. 1008 நாள் மலை சுத்துறாரு ஒரு வேண்டுதல். நம்மளே திருத்தினா ஏதாவது செய்யணும்னு நினச்சா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நம்மளை மாற்றினாலே எல்லாமே மாறணும். கண்டிப்பா அதுதான் உண்மை. நம்மளே மாத்திக்கணும். எல்லாம் முடியுது. ஏன்னா அவ்வளோ இருக்குது நம்மகிட்டே. ஆனால் அடுத்த மட்டும் போயிடுது. அதுக்காக உண்மையான விஷயம்தான். இதை பற்றி நாளைக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நான் சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும். பாவம் அவங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேசுவோம் சொல்லி பேச மாட்டீங்க. நம்மளே மாற்றிக்கிறது. அங்கேருந்து மாற்றின்னு வந்துட்டீங்களாங்க? எங்க
அந்த வாழ்க்கையிலேருந்து இங்கே மாற்றிக்கினீங்க. ஆமாம். இங்கேருந்து எப்போ மாற போகிறீங்க? உண்மையே மாற்றிக்கினேன். ஒரே ஒரு மாற்றுதல் தானா இல்லை மேலே மேலே வருமா? வேற எதுவும் இல்லையே அதுக்கு மேலே. சரி, நிரந்தர தீர்வு தானே. சரி. சாமி நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கருவோகரா. வாங்க சாமி வாங்க. 2 ஒயிட்டுங்க, 2 வெள்ளை வெந்தய குழம்பு. அருணாச்சலம். ஓம் நம சிவாய. சாமி இன்னைக்கு உங்க ஸ்பான்சர் அம்மா கொஞ்சம் வாங்க. அடியாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, சுருபுரத்துக்கு ஐயா கிட்ட நம சிவாய. சாமி அவங்க வந்து அப்ராட் போகிறாங்க, அதுக்காக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஓம் நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒன்று வாட்டர் பாட்டில் கொடுத்துரு. இன்னொன்று வாட்டர் பாட்டில். சரி சாமி. நம சிவாய நமக. சாப்பிட்டீங்களா? நம சிவாய. வாங்க வாங்க. நமச்சிவாய நம்ம. சாமி அவங்க வந்து அன்னைக்கு நேற்று நல்ல சம்பவம். மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன் சாமி? இந்த திருவண்ணாமலை 360 அண்ட் யூடியூப் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னால மூலையில் உட்காந்துருந்தேன். வர அன்பர்கள் பக்தர்கள்லாம் பார்த்துட்டு சாமியை பார்த்தோம். வர அன்பர்கள் பூரா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது கொடுங்க இது கொடுங்கலாம் கேட்கல, எங்களுக்காக வேண்டிக்கிங்க. அவங்களோட எண்ணங்கள் மாறிடுச்சு. அதாவது அடுத்தவங்க மேலே திணிக்காம, சரிங்க, அடுத்தவங்க கிட்ட எங்களுக்காக வேண்டிங்க சாமி. சூப்பர் சார். நம்மளையாட்ட சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போனாங்க. பரவாயில்ல. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு தான் சப்ஸ்கிரைபருக்கு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு தான் சாமி. அண்ணாமலையாருக்கு முன்னாடி அவர் தான் எல்லாரையுமே தெரிய வைக்கிறாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை இந்த உலகத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு. எல்லாத்துக்கும் சிவன் இருக்கிற உள்ள மனசுக்குள்ள. கண்டிப்பாங்க சாமி. அது கருணையா வெளிப்படுத்துறது அப்பப்போ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துறது. கண்டிப்பாங்க சாமி. அது முதல்ல மிகப்பெரிய சாதனைக்குள்ள உள்ளாக்குறாருன்னு தோணுது. அதுக்கு முதல் படியா. சரிங்க சார். நன்றிலாம் சொல்லாதீங்க, அவருக்கு தான் சாமி எல்லாமே. ஐயா ஓம் நம சிவாய. நம சிவாய. சந்தோஷம் கூட. அருணாச்சலேஸ்வரா. நல்லபடியாக போயிட்டு வரணும் சாமி. அவங்க நல்லபடியாக இருக்கணும். நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேடுறாங்க. அந்த தேடுதல் யார் மூலியமாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அந்த தேடுதலுக்கு உண்டான பதில்கள் உங்கள் மூலியமா சில பேர் மூலியமா போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அவங்கள மீறின ஒரு அளப்பரியான சந்தோஷம். இல்லை, குடும்பத்தார் ரொம்ப பேர் வந்தாங்க. நம்ம சாமிங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. நான் மூலையில் உள்ள கொட்டையில் உட்காந்துட்டு அவர் பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு அவர் ஜபம் பண்ணுறதுனா ஜபம் பண்ணுறது. தாத்தா பார்த்து தாத்தா, வயசான காலத்தில் அங்கேயே உட்காரலாம்ல. எங்கே உட்காரலாம் மாமா? சிவாய நம. அப்படி நம்ம மூலையில் உட்காந்துருக்கும் போது தேடி போனவும் கிராஸ் ஆகி வந்து கூட நம சிவாய. வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆசை எனக்கு. இன்னைக்கு கேட்டால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து வரீங்க? போலூர். நமச்சிவாய். நம்ம போலூர் தானே? சந்தோஷங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரமணாஸ்வரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவதாரம் பர்த்டே அவருக்கு. ஆமாம். அப்படிங்களா? சரிங்க. அவதார திருநாள். ஆமாம் இன்னைக்கு. ஆமாம் போன மாதத்தில் வந்து விசேஷாமி. ஆமாம். எங்கே இருக்கீங்க? போலூரில் அள்ளி நகரமா? சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு மட்டும் ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுங்க. சரி, ரொம்ப நாள் பார்க்கணும். 10 நான் பார்த்து ஏச்சமாக நீங்கள். சரிங்க. நமச்சிவாய நம. ரொம்ப நன்றி. அருணாச்சலம். நல்லா இருக்கும் எல்லாரும். மேலும் நமச்சிவாய். எல்லாம் அவர் தான், அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே நல்லது நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாங்க. உலகமே ஒரு
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவனை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு வந்துட்டோம். அடியாருங்கிற ஒரு திருப்தி. என்ன சாமி சொல்றீங்க? அடியாராக வந்ததுக்கு நம்ம மக்கள் வந்து சிவனை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறது வந்து நேற்று கூட்டத்தை பார்த்தும் கூட்டத்தில் இருக்க மக்களை பார்த்தும் ரொம்ப பேரானந்தமாக இருக்குது. இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்கிற புரிஞ்சுங்க. இது நம்மள மாதிரி ஃபுட் சர்வீஸ் இது போல வீடியோக்கள் யூடியூப்ல எடுக்கிறாங்கன்னு ஒரு தவறான வதந்திகள் சில பேர் பரப்புறாங்க. அது உண்மையாக கூட இருக்கட்டும் பாருங்க. ஆனால் அதில் நம்ம வந்து தரம் பிரித்து காமிக்கிறோன்றத வந்து யாருக்குமே அப்போதான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிவன் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் சாப்பிட வைக்கிறாரு, எல்லா தவறுகளையும் செய்ய வைக்கிறாரு, அடித்து உட்கார வைப்பார். அது எப்பன்னு தெரியாது. அதாவது பெரிய பெரிய ஞானிகள் போதகர்கள்லாம் நான் அந்த மாதிரி இருந்தேன், நீங்கள் அந்த மாதிரி போயிடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்களுடைய. நான் நல்லவனாக இருக்கவனுக்கு இங்கே இடம் இல்லை சாமி. நல்லவனாக இருந்துட்டா அவன் வரவே தேவையில்லையே. கண்டிப்பாக எல்லாம் கெட்டு போய் நலங்குலைஞ்சு அவன் எல்லா தவறுகளும் செஞ்சவன் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நல்லது எதுன்னு. நல்லவனுக்கு அதே இதில் அடிப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். அதனால அவன் நல்லதுலேயே இருக்கிறான், அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. சிவன் ஏன் அவனை கூப்பிட்டு இங்கே உள்ள பக்கத்தில் வச்சிருக்காருன்னா, அவன் கெட்டவன், அவனுக்கு எங்கே போனாலும் இடம் இருக்காது, சோறு போட மாட்டாங்க, எந்த இடத்துலையும் அவங்க சோறு போட மாட்டாங்க. அதனால தான் அண்ணாமலையார் கூப்பிட்டு இல்லை உட்கார வச்சுக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். உட்கார வச்சு திருத்துறாரு. நீ சாப்பிட்ற மகனை எவ்வளோ சாப்பிடு, அதுக்கப்புறம் ஒன்றும் கொடுப்பார்ல, அதையும் வாங்கு. கண்டிப்பாக நம்ம அவங்க செய்கிறாங்கன்றது நம்ம ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவே வேண்டும்ன்றது என்னோட சின்ன தாழ்மையான கருத்து. ஏன்னா அவரை கொடுத்து உட்கார வச்சிருக்காருன்னா வேற இடம் போனான்னா அவனுக்கு சோறு கிடைக்காது. ஏன்னா அவனை கெட்டவன் முத்திரை கொடுத்துருக்காங்க. அவன் இங்கேருந்து அங்கே போனாலும் அவன் குடியாருந்தான். இங்கேருந்து சில பேர் வந்து அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல. சில பேரும் நம்ம எல்லாரையும் சொல்லிட முடியாது. திருந்தினவங்களும் இருக்காங்க, ஆமா, திருந்தாம இருக்கவங்களும் இருக்காங்க. ஆமா, என்ன அவங்களை திருத்துவார். நம்ம எதுவுமே யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கண்டிப்பா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் வைகுண்ட ஏகாதசிக்கு சொன்னோம்ல, விரல் விட்ட வேண்டாம், அவங்க திருந்துவாங்க. அண்ணாமலை கொடுப்போம். கண்டிப்பா. இப்ப நம்ம இதுதான் அந்த சொல்ல வந்ததுதான் ஆஃப்டர் ஃபுட் சேனல்ஸ். ஆமா ஆமா, இதுல பார்க்கும்போது அப்ப கிரிவல பாதை மேல லோக்கல் ஜனங்களுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே திட்டிட்டு போவாங்க, ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒரு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து சாமியார் பிச்சைக்காரன் அந்த மாதிரி அப்படிதான் யோசிப்பாங்க. அவன் எங்க இருந்தோ திடீர்னு ஒரு பூமியில இருந்து அவதரிச்சிட்ட மாதிரி யோசிப்பாங்க. இப்ப நம்ம இது எல்லாமே உள்ளுணர்வு எடுத்துட்டு வரும்போது, ஓ இவங்க நம்மள மாதிரி வாழ்ந்த மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெளிவு பெருக்குது. அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன், எல்லாத்தையும் தன்னோட கூட பிறந்த சகோதரனா பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாங்க. சகோதரன் சகோதரியாக பார்த்தாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாங்க. வாழ்த்துக்கள். வளம். நமச்சிவாய. திருச்சட்டரசன் அருணாச்சலம் அரசன். நான் சாமி நல்லா தூங்கி நிக்கிறீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, நாளைக்கு வந்து பாத்துக்கலாமான்ட்டு தான் போனேன். அப்புறம் மனசு கேட்க தனியா வச்சுக்கிறாரு. ஒரு சாப்பாடு வந்துக்குது, ஆறு அடிக்கிறமே, அது கூட கேட்க மாட்டேங்குது. பௌர்ணமி கலெக்ஷன் இல்லையே, கூட்டதான் போச்சு. எனக்கு வருமானமே வரலையா? தண்ணி கூட ஏப்பா, தண்ணி தான் 3 நாள் தண்ணி வரும். நம்ம சிவாய நம்ம அவருக்கு கொடுத்துருங்க. தண்ணி ஒன்று கொடு. தண்ணியும் வரல. குருஜிய கலெக்ஷன் பண்ணதெல்லாம் எத்தனை போய் பேங்க்ல போட்டு வந்துருன்னு சொன்னாங்க, வருமானம் வரலன்ற மச்சான் சொன்னாரோ. நான் தான் அதிபரே நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா தானா? வேற என்ன கோவிந்தா போடலாமா? இவர் வந்து ரஷ்யா இருக்குல்ல, அவர் அதிபரா இருந்தவர், ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஆமா தானே தாத்தா? எல்லாம் உண்டு, அதெல்லாம் சொல்லி என்ன இருக்கும், சொல்றதுனால என்ன இருக்கும், முடிஞ்சு போச்சு, அது கிடைக்கல. அதை பற்றி இல்லை, நம்ம அதை பற்றி பேசணும்ல. வேணாம், அதை பற்றி ஹிஸ்ட்ரினா பேசுது பாரு. குப்பை எடுக்கிறாரு பாரு. நான் அதை போட்டியா? இவர் மட்டும் தான் கரெக்டாக பேக் பண்ணி நாங்கள் ஒரு பை கொடுத்தோம், அந்த பையில போட்டுன்னு வர்றாரு. சும்மா பேசணும் இல்லை தாத்தா, அதை நம்ம சொல்லணும், அவங்களுக்கு உலகத்துக்கு தெரிய வைக்கணும். உலகத்துக்கு சாப்பிட்றதுக்கு பாரு, சாப்பிட்ற எதுக்கு இருக்குது, டிவி எதுக்கு இருக்குது, அதை பாரு, தெரியும். நீ வருவியா டிவியில? அங்க பார்த்தா தெரியும். அவன் கட் பண்ணி கூட வைப்பான், திருட்டு பையன். டெலிஃபோன் கேட்கறேன்னா உன் போட்டாவும் போடுவான், இருக்கிற போட்டாவும் போடுவான், செய்யக்கூடாதுன்னு. அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு சின்ன ஒரு காலத்துல அவன்
கம்பெனியில் 1.25 ரூபாய்க்கு வேலை செஞ்சுவேன் என்னோட. அப்போ இந்தியன் கம்பெனியில் போய் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் சொல்லி பைத்தியம் முடிக்கிறத விட சொல்லாத இருக்கலாம். சந்தோஷம். கரெக்டு தான், கரெக்டு. சரி, நீ சாப்பிடு. போதுமா? 2 குழம்புக்குது போடும். போயிட்டு வரேன். போட்டு வா. பாய். பாய். வாங்கிட்டியா? போயிட்டு வா. சந்தோஷம். போயிட்டு வா. வணக்கம். வந்துடும். வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க சாமி. அண்ணாமலையார் அருளால உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்காரு இங்க. இருக்கு பாருங்க விபூதி பை. செல்லும் எடுத்த காரியங்கள் தடுப்பட காரியங்கள் அனைத்தில் வெற்றி வர அடிய ஆசீர்வாத சிவங்கள் நெருங்கள் சிவங்கள் வளர்ந்த சூழல் ஆனந்த ஐஸ்வர்ய ஆரோக்கிய அனுபவம் ஓம் கட்டவிக்கு சுற்றுத்தியா சத்திரையே ஓம் அருணாச்சலேஸ்வராய ஓம் அருணாச்சலேஸ்வராய. அம்மா வெளிநாடு போயிட்டு வாங்க, நிறைய சம்பாதிக்கலாம், நீண்ட ஆரோக்கியம் நல்லா தடவை வாங்க. நல்லபடி வரும்போதெல்லாம் நான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். வாங்க, அது அண்ணாமலை திருப்தி. சரிங்க சாமி, போயிட்டு வர சாமி. நமச்சிவாய் சாமி. வர சாமி. எனக்கு எல்லா அடியாருமே ஒண்ணுதாம்மா. இவர் எல்லாமே ஒண்ணுதான். நமச்சிவா. நம்ம அதான் அந்த ஒரு விஷயம் தான். பிஸ்கெட்டு டீ கதை தான். எந்த அளவுக்கு பிஸ்கெட்டை வந்து டீ உள்ள ஆழமா தொட போறோமோ என்ன ஆகும் தெரியுமா? பிஸ்கெட்டு உடஞ்சி உள்ள போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம யாருக்கிட்ட ரொம்ப ஆழமா உள்ள போற மூலமா நம்மளை உடச்சிருவாங்க. அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. அந்த விஷயம் எப்பயுமே தெளிவாக பண்ணுறீங்க. யாருக்கிட்டையுமே ஆழமா உள்ள போகக்கூடாது. அதனால அந்த எவ்வளோ பெரிய ஓனர் தெரியுமா அவரு? அந்த இது பூரா அவர் தான் அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. இன்னொன்று யாருக்கா? என்னட்ட ஒன்று இருக்குமாரு, கடை விட்டு மாதிரி ஒன்று. அப்படியா? நமச்சிவா. என்ன சாப்பிட்டு தட்டா அப்போ தட்டா. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு இங்கே இருக்கிற அடியார்கள் எல்லாருமே ஒன்று தான். ஸ்பெஷல் அடியார்கள்லாம் யாரும் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே அடியார் தான் நமக்கு. அந்த மாதிரி தான். நமச்சிவாய். பார்த்துருப்பீங்களா? இங்கே எத்தனை பேர் ஒருத்தர் ஹிஸ்ட்ரியும் கேட்டிங்கன்னா எல்லாருமே எஜுகேட்டட் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே எஜுகேட்டட் தான். ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்கிக்கோங்க. போனாங்களா? நம சிவாய நமக. அம்மா வாங்கம்மா. சிவாய நமக. சாமி ஒயிட் ரைஸ். நமச்சிவாய். இவர் வந்து 25 கோடி ரூபாய்க்கு சொந்தக்கார். அவங்க பையன்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பெங்களூர்ல நடத்திட்டு எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாரு. இவர் வந்து சாமி எவ்வளோ நாள் ஆகும்? நான் வந்து 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷம். சீரியஸா? நமக அருணாச்சலேஸ்வராய். அதனால இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் நமச்சிவாய். ஸ்ரீனிவாஸ் சர்மா சாமி. இவரு திஸ் இஸ் ஃபார் இது. அது என்ன சொல்லுவாங்க வெந்தய குழம்புக்கு இங்கிலீஷ்ல? தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா பாஷையும் தெரியும் அவருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ண வெந்தயத்துக்கு என்னன்னு. அது சொல்லு. வெந்தயம் வேற லெமன் பெப்பர் ரைஸ். சர்ச் பண்றா வெந்தயத்துக்கு என்னன்னு. தெரியாதுங்களா? ஹிந்தி தெரியும். ஆனா ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி போல வெந்தயத்துக்கு தெரியாது. ஹிந்தியில உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க வரணும்னா நான் கூகுளில் போயிட்டு டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து தான் வரணும் போல இருக்குதுங்க. She is going to abroad, got a job. That's why people are giving her. தேவிராஜா. இவர் கண்மணி.
குட்டி என்னடா விட சொல்லுங்க இது 2-3 years once நாங்க இங்க வரோம் frequent. अहिर्बुज्ञ प्रथमानयते श्रेष्ठो देवानामुतमानुषाणां तं ब्राह्मणा सोमपास्सौम्यासः प्रोष्ठपदास इति अन्वदन्ति ते बुद्धिं परिशुद्धस्तवन्तः अहिगुं रक्षन्ति नमसोपसज्य अहिर्बुज्ञ प्रथमानयते श्रेष्ठो देवानामुतमानुषाणां तं ब्राह्मणा सोमपास्सौम्यासः प्रोष्ठपदासो अनुरक्षन्ति सर्वे चत्वार एकमभिकर्म देवाः प्रोष्ठपदास इति अन्वदन्ति ते बुद्धिं परिशुद्धस्तवन्तः अहिगुं रक्षन्ति नमसोपसज्य अजयकपादोद्गात् प्रस्तात् विश्वभूतानि प्रतिमोदमान तस्य देवा प्रसमयन्ति सर्वे प्रोष्ठपदासो अमृतस्य गोपाः विभ्राजमानस्य विधान उग्रः आन्तरिक्षमरोहति गञ्जां तगुं सूर्यं मजमयकपादं प्रोष्ठपदासो अनियन्ति सर्वे पूषा रेवत्यन्वेति पन्थां पुष्पतिपुष्पावाजिबस्त्यो इमानि हव्या प्रैताजुषाणा सुगर्णो यानैरुपयातां यज्ञं क्षुद्रान् पशून् रक्षतु रेवतीनः गावो नो अश्वागुम् अन्वेत पूषा अन्नगं रक्षन्तो बहुधा विरूपं वाजगं सनुतां यजमानाय यज्ञं धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः शतमानं भवति शतमनन्तं भवति शतमैश्वर्यं भवति शतमिति शतं दीर्घमायुः रोचनो रोचमानस्य शोभन शोभमानस्य कल्याणः अन्योन दाम्पत्यानुकूलता फलसिद्धि द्वारा पुत्र पौत्र वृद्धिरस्तु आयुरारोग्यैश्वर्य अभिधरस्तु सत्संतान योग्यता फलसिद्धिरस्तु तथास्तु. இவர் பூசாரியா இருந்தாருங்க ஆந்திராவில் பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு பூசாரியா இருந்தாரு ரிட்டையர்டு டிஆர்எஸ் 58 years government rule 58 years ಹೋಗಿ ಸರಿ ನಮ ಶಿವಾಯ ಅರುಣಾಚಲ ನಮ ಶಿವಾಯ ಇದು வெந்தயம் Cumin seed. ठीक है నేతికి యారు సర్గుణ చెన్నై నుంచి వందొచ్చి ಎಲ್ಲ இன்னைக்கு கூப்பிட்டார் சுவாமி ஒன் டே ஃபுட்க்கு நமஸ்கார சொல்லு அவர் வினோத்குமாருக்கு சரி வினோத்குமார் உங்களுக்கு யூடியூப்ல இல்லை சொல்லிட்டாரு அவருக்கு சொல்லு நீ கண்டிப்பாக வந்துச்சு சரிங்க ஓகே சரியா நம சிவாய் நம சிவாய் மருந்து போட்டா கேக்குதா மருந்து போட்டா கேக்குதா போறீங்களா போகணும் எப்ப போக போறீங்க அவருக்கே தெரியல இல்ல கொடுங்க அவங்க தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அங்க பார்க்க முடியல அங்க வெயிட் பண்ணோம் உங்களை பார்க்க முடியல பாட்டி அண்ட இருந்தோம் அப்படிங்களா அது இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஆனா போன ஏப்ரல் மாசம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி ஏப்ரல் மாசம் பார்த்துட்டீங்க டொனேஷன் கொடுத்துட்டு ஆமா பார்த்தேன் அதான் உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே நம்ம டெய்லி பார்க்குறேன் மறந்துடுறேம்மா அதனால சரிங்க சாப்பாடு இருங்க நீங்க சாப்பாடு வாங்காம போகவே கூடாது சாப்பிட்டுட்டு வந்து பரவாயில்ல ஒரு சாப்பாடாவது வாங்கிக்கோங்க சப்ஸ்கிரைபர்னும் போது நான் எங்களை நீங்க உங்க இதை நான் பார்த்துட்டு தான் நைட்டு என்னறானாலும் பார்த்துட்டு பிரசாதமா வாங்கிக்கிறோம் அருணாச்சலம் நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வரீங்க சென்னை நீங்க திருவொற்றியூர் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா எல்லா வளமும் பெற வேண்டும் நமச்சிவாய் நமக்கு அருள் பெறாற்றல் புகழ் உடல் நலம் உண்டாய் நிறைச்செல்லும் வேர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க செய்யற தெய்வ தொண்டு இது ரொம்ப வாழ்க சந்தோஷமா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சரிங்க வரட்டுங்களா எல்லாரும் வந்து வயசான முடியல இதை வரேன் எனக்கு சாப்பிடுங்க சாமி பரவாயில்லம்மா நீங்க அதுக்கு போய் நாங்கம்மா
சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சரிங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இப்ப உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து சந்தோஷம் இருக்கு. வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு போயிட்டு கூட வந்துருவாங்க. சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்த்து வேண்டியதான். எங்க குரூப் சார்பா கொடுக்குறோம். ஜனவரி 1 தம்பிய நல்லா பாட்டு காய்ச்சினாங்க. நானும் பார்த்துருக்கேன். வரைக்கும் வந்து சந்தோஷமா ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்தது சந்தோஷம். எல்லாரும் நல்லமுடன் வாழணும். அண்ணாமலை இருக்க வேண்டிய எல்லாரும் நல்லா இருக்காங்க. நமச்சிவாயம்மா. வரங்கம்மா, போயிட்டு வரேங்க. பாய்ங்க. வரங்கம்மா வரங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. வரங்க. என்னாச்சியா? பனி வெடிப்பு மருந்து கொடுத்தன எங்க? மருந்தே தரேன் நான். வா டாக்டர்கிட்ட வாங்க, அந்த மருந்து தரேன் வாங்க. ஓரம் வாங்க. அந்த மருந்து எடு. தாத்தா இந்தா தடவிக்கோ. அந்த மருந்து வச்சிரு. இது தடவு. இது அதை விட பவர் கேட்கும். சொல்றத கேளு. கால் கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு அப்புறமா தடவணும். அது சரி, போயிட்டு வரட்டுமா? பார்த்து போனி. நமச்சிவாய். வரேன் நான். பாய். வந்தாச்சா? வந்து விட்டு 2 வெள்ள நேற்று ரெஸ்டா? நேற்று என்னைக்கு பௌர்ணமிக்கு வந்துக்கிறேன்? பௌர்ணமிக்கெல்லாம் வரமாட்டேன் நான். அதான் நேற்று ரெஸ்ட் எடுத்துட்டியான். இது வர்றதுக்கு சொல்லல. நேற்று ரெஸ்டான்னு தான் காட்டு. ரெஸ்ட்னா என்ன தெரியுமா? எதை பத்தியும் யோசிக்காம எதை பத்தியும் நினைக்காம இருக்குதான் ரெஸ்ட். அங்க போய் எனக்கு வேலை தான். என்ன பண்றது? நமக்கு அண்ணாமலையார் எந்த வேலை எப்பவும் இந்த காலத்துலயும் வேலை தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இன்னும் வேலை கிடையாது. வாமா மின்னல். மின்னலா? அபிதா கேள்வி எங்க இருக்குது? எப்படி எடுத்து போ? வச்சுட்டு வானேனா? வச்சுட்டு வானேனா? ஐயோ கீழே போட்டுற போறேன்னு சொல்றேன் நானு. வாங்க ஐயா, நீங்க கொடுங்க. வாங்க ஐயா, இந்தாங்க மாஸ்க் போட்டுங்க. எல்லாருமே மாம்சா? மாம்ஸ் தான். ஒரு மாசு கூட ஏன் கொடுக்க மாட்டாங்க? மின்னல். ஆமா மின்னல். அபிதா. ஆனா எனக்கு வந்துட்டு என்னன்னா, அங்கேருந்து நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நாள் செய்யணும்னு யோசிச்சுட்டு இப்பதான் டைம் கிடைக்குது. எல்லாமே நமக்கு செட் ஆகணும்ல. சரிங்கம்மா. அதனால இப்பதான் செஞ்சிருக்கேன். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப. உங்க பேருங்கம்மா? தேவி. ஐயா உங்க பேருங்க? ஐயா மணி. நம சிவாய. அண்ணாமலையார் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறணும். அண்ணாமலையில் அன்னதானம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா எல்லா வளமும் கைகூடி வரும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர், இவங்க ஸ்பான்சர்ஸ், இவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் சார்பா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டிக்குங்க. இவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும். இவங்க நல்லா இருக்கணும். நம சிவாய. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப இந்த வேலையை டெய்லி செய்றீங்க. ரொம்ப நாள் நீங்க சந்தோஷமா நல்லா குடும்பத்தோட நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நல்லபடியா ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நம சிவாய. ரொம்ப நன்றி. நம சிவாயம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. வரவங்க போறவங்க பூரா டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. பௌர்ணமிக்கு வந்தவங்க பூரா. சாவித்ரி என்னையா வரவானான்றா? நீ வந்தா இங்க கம்முன்னு உக்காந்து போக மாட்டேன்ற. ஏன் உன்ன என்ன பண்றாங்க? உன்ன சோத்தெல்லாம் காட்டுறேன், என்னால தின்ன முடியல. சோத்த காட்டினா தின்ன முடியாதா? என்ன டீ ஒரு கிளாஸ் அப்படியே வச்சுக்கிற? நான் வைக்கல. பாரு, முன்னாடி கை வை. நான் வைக்கலப்பா, கீழே ஊத்துப்பா. தெரியாம ஊத்திக்கு போகுது. அது யாரு வச்சாங்களோ? கீழே ஊத்து. என்னைக்கு வச்சதுன்னே தெரியல. இது கீழே ஊத்து. நீட்டா இந்தா ஊத்தி வச்சு பாரு. இந்தா கிளாஸ். ஏன் டீ குடும்பமா குடிக்காம இருப்பா? எதுவும் குடிக்க மாட்டேன். ஏன்?
அது என்னவோ கழுவுறியா கிளாஸ்? அப்படியே தண்ணியில போட சொல்றியா? சரி, சோறு வேணாமா? வேணாம்பா. ஏன் சாப்பிட்டியா? எதுவும் பிடிக்கலப்பா. ஏன் பிடிக்க மாட்டேங்குது உனக்கு? அது என்னன்னு தெரியல. நேத்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்களாமே உன்ன சொன்னாங்க. அது என்னவோ எனக்கு என்ன தெரியல. எல்லாம் சொந்தக்காரங்களாமே, சொந்தக்காரங்க. அது யாரும் எனக்கு வேணாம் பார்த்து அந்த பந்தம் எதுவும் பிடிக்காது. ஓஹோ, சொந்த பந்தம் எல்லாமே வந்துட்டியா நீ? ஆமா. அப்புறம் தட்சிணாமூர்த்தி வீட்டுல மட்டும் இட்டு போய் விடு விடுன்னு சொல்ற அடிக்கடியே. அவங்க சொந்தக்காரங்க தானே? அவங்க கூட இப்போ வர வர எனக்கு பிடிக்காது. வர வர பிடிக்கலையா? அவனும் தெரியாது. சரி சரி. காரக்குழம்பு தானே வச்சது இன்னைக்கு? வெந்தய காரக்குழம்பு நல்லா இருக்காண்ணா? காரக்குழம்பு காரமா காரமா இருக்கா? சரி, காரக்குழம்பு காரமா இருக்குதான். வேணாம்பா. இல்ல அப்புறம் உன் இஷ்டம். நல்லா காரமா இருக்குதான். வேணாம்பா. அந்த பையன் பொறிக்க விட மாட்டான். எந்த பையன்? இந்த கவுண்ட பையன். அவன் வேற ஆவிங்களை காட்டுறான். ஆவிங்களா காமிக்காதடே. எனக்கு வேணாம் சொல்லிட்டேன் நான். ஆவிங்கெல்லாம் காமிக்காத சொல்லிட்டேன். வேணாம், அவன் பொறிக்க விட மாட்டான். நான் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். வேற பக்கம் அனுப்பிச்சிடுறேன். வேற ஆவியை போய் பாரு, இந்த ஆவியை பார்க்காதன்னு சொல்லிட்டேன். இந்த ஆவியெல்லாம் பார்க்காத, வேற ஆவியை போய் பாருன்னா. சரி, திரும்ப இந்த பக்கம் திரும்ப. நான் செத்தா அவன் தூக்கி போட போறான். அந்த மாதிரி ஆவியை பார்த்துன்னு வர்றான். ஓஹோ, நீ எனக்கு வேணாம் அந்த உயிர். சரி, அந்த உயிர் வேணாம், அதை பேக் பண்ணிடலாம். நீ செத்தா அப்ப யார் தூக்கி போடுறது? நான் சாவணும் சாவடு எனக்கா தெரியும். இப்படியே இருந்துருவியா கடைசி வரைக்கும்? என்னவோ எனக்கு என்ன தெரியும்? அது என்னவோ நானும் அப்படிதான் யோசிச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் நீ எப்படி போக? எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சரி, திரும்ப இந்த பக்கம் திரும்ப. ஏன் அந்த பக்கம் காவாயாக்குது, இந்த பக்கம் திரும்ப. நான் என்ன பண்றது? என் பக்கம் திரும்ப, இப்படி திரும்ப. ரைட் டன், அபோட் டன். ஏன் அப்படியே உட்காரு. ஏன் நல்லா காரமா இது குழம்பு. ட்ரை பண்ணி பாக்குறியா? போட்டா கூட இப்ப சாப்பிட முடியாது. அப்புறமா சாப்பிடு பசி எடுக்கும் போது. அதிகம் வேணாமா? நீ தொல்லை கொடுக்குறியா? ஓ, நான் தொல்லை கொடுக்குறதுக்காக சாப்பிட்றேன். சரி சரி. பகடா பொட்டலம் வாங்கி வந்து குத்துனே தின்னுட்டியா? அது யாரோ எடுத்து போயிட்டு விட்டாங்க. நீ தின்னல ஆக மொத்தத்துல? ஓஹோ. நேற்று நிறைய பேர் வந்து உன்னை பார்த்து வடலாம் வாங்கி கொடுத்தாங்களாமே, ஏன் எல்லாரும் திட்டி அமிச்சிட்டியா? யாரோ ஒரு பொம்பளை வாங்கி வந்துச்சு வாடா, அதுக்கு தான் தொண்ணு முடியல. எல்லாரையும் மரியாதையா போங்க, யாரும் என்கிட்ட வராதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்கன்றியாமே. ஆமா ஆமா. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்ற? எனக்கு பிடிக்கல. அவங்க ஒரு இடமா இந்தான்னு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறதுனால ஆவியை பார்த்துக்கின்னு அமக்கலாம் மாட்டுறாங்க. ஓ, உங்ககிட்ட மட்டும் தான் கொடுக்க வந்தா, உங்ககிட்ட மட்டும் தான் கொடுக்க வரணும். வேணாம்பா, யாருக்குன்னா கொடுத்துக்கிட்டுமா, என்கிட்ட எதுக்கு வரணும்? காசு கூட குத்தா வேணான்ட்டியா நிறைய பேர்கிட்ட? எனக்கு வேணாம், நான் என்ன பண்ண போறேன்? காய்ச்ச போய் காசை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அது போய் என்ன பண்றது? டீ வேணும்னா எப்படி சும்மா கிடைக்குமா டீ? டீ நான் என்ன அடிக்கடியா குடிக்கிறேன் போற நேரம். வேற எதுக்கு காசு தேவைப்படாது. என்னத்துக்கு காசு? இஞ்சி பகடா வேணும்னா? வேணாம் பாடலாம். அது காசு தேவைப்படும்ல. வேணான்னுட்டா. சரி, சாப்பாடு போட்டேன் பாரு. எதுவும் வேணாம். குழம்பு போதுமா பாரு, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துறேன். வேணாம், நான் அப்படியே எடுத்து வைக்க போறேன். அப்புறமா சாப்பிடுறியா? சரி. எதுவும் பிடிக்கல. ஏன் எதுவும் பிடிக்கல? பசியே இல்ல. ரவை கூட காலைல தோசை சாப்பிட்டியா? எதுவும் சாப்பிடலப்பா, பசின்றதே இல்லன்னு. ஜென்மத்துக்குள்ள கதை ஆவி ஆயிடுச்சு. சரி சரி. எங்க போனாலும் நிம்மதி இருக்காதுப்பா. என்ன சொல்ற? ஆமாம்பா, எங்க போனாலும் நிம்மதியே இருக்காது.
இருக்காது. ஐயா அங்கங்கே ஈஸியா தான் இருக்கு. நிம்மதி கெடுக்கிறது யாரு? அது என்னன்னு தெரியல. எங்க அண்ணன் வீட்டுக்கு போனா வாசல்ல ஒரு ரூம் 3 ரூம் இருக்குது. ஒரு ரூம்ல கூட இருந்துக்கலாம். அங்க இருக்கிற பிசாசிங்க எங்க அண்ணன் கஷ்டத்தை எங்கன்னா பாத்துன்னு வந்தா அவன் பைத்திய மாட்டா ஆவான். அண்ணன் வீட்டுல பிசாசுங்களா இருக்குதா? அந்த மஞ்சா விட்டா ஒருத்தி, சித்தூர்காரி ஒருத்தி, மொட்டிச்சு ஒருத்தி, அண்ணாண்ட தோசை சுடுற பொம்பளை, உங்க ஜாதி பொம்பளை, அந்த பொம்பளை எங்க ஜாதி பொம்பளையா? அண்ணாண்ட பக்கம் ஆச்சரிங்க வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் பாரா போட்டு இன்னும் வர்றதுதான் உலகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? அதான் பைத்திய மாட்டை ஆக்குறாங்கன்றீங்க. வேற என்ன? சார் இவங்க தான் வந்து விநாயகர். போன வாட்டி சொன்னாங்க இவங்க தான், அதாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு இவங்க சித்தரா உருவாக்கலான்னு ப்ரொமோட் பண்ணிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. யார் வந்தாலும் திட்டிடுறாங்க. பாட்டியா உனக்கு எனக்கு ஒரு டீலிங், நீ சாமின்னு சொல்லி நெத்தில பட்டை போட்டு கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன்ல உனக்கு பாதி எனக்கு பாதி. வேணாமா? அது ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளவு பண்ணிட்டா ஒரு டீலிங்லயும் ஒத்து வர மாட்டேங்குது. யாரும் பிடிக்காதா? யாரோ வந்துறாங்க பாரு. காசு கொடுக்குறாங்க 100 ரூபாய். நான் வச்சு என்ன பண்ண போறேன்? காசை வச்சு என்ன பண்ண போகுது சொல்லு. மெட்ராஸ்ல இருந்து பார்க்க வந்துக்கிறாங்களா? அவங்க சொந்தக்காரங்க நினைக்கிறேன். அநேகமா உங்க மெட்ராஸ்காரங்க. நீங்க இந்த அநேகமா உங்க சொந்தக்காரங்க தான் நினைக்கிறேன். கரெக்டா உன்னை தேடிட்டு வந்துக்கிறாங்க. தேடிட்டு வந்துருக்காங்க. வாங்க அந்த கையில வாங்க. எவ்வளவு வந்தா? எவ்வளவு சொல்லுங்க. 70 ரூபாய். 70 ரூபாய் இருக்கா? 20 ரூபாய் இருக்கு. 20 ரூபாய் நோட்டு 3, 10 ரூபாய் நோட்டு 1. டீ வாங்கிட்டு வரலாம். நோட்டு பெருசா இருக்கு. 50 ரூபா 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா. ஐஸ் ஐஸ் காரட்ட 10 ரூபா வாங்கடா. 20 ரூபா வச்சிருக்கேன். கேட்டேன் 100 ரூபா கொடுத்து கேட்டா இல்லைன்ட்டு 20 ரூபா. ஹலோ ஹலோ, சில்லறையா கொடுங்க. ஏன்னா அது என்னன்னா காசு கொடுத்துருக்கு பாத்தீங்களா. சில பேர் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு சில்லறை தர மாட்டாங்க. ரிட்டர்ன் அது கண்ணு தெரியாது அதுக்கு, அதனால சில்லறை தர மாட்டாங்க. சாரி உன்னை பக்கத்துல வச்சுட்டே சொல்லிட்டா. இல்ல நான் அதை இங்க உட்காந்துக்கிறேன் பீச கை பக்கம், நீ எதிரில எங்கயோ கை காமிச்சு பேசிக்கிற. மேகத்தை காமிச்சிட்டாங்க. சாரிங்க, கண்ணுலாம் தெரியும். மேகத்தை காமிச்சிட்டாங்க வெள்ளையா. எல்லாமே 20 ரூபாய். சரி இந்த அக்கா வேற குடுக்குறாங்க பாரு. அப்புறம் பாரு எவ்வளவு வந்தா வாங்குவா. 20 ரூபாய் நோட்டு 3. 10 ரூபா கொடுத்து வாங்க. என்ன எவ்வளவு இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து? 20 ரூபாய் நோட்டு 3. அது எவ்வளவு என்ன மொத்தமா எவ்வளவு சொல்லு. எவ்வளவு இருக்கு மொத்தம்? 130.
பரவாயில்லையே, அப்டேட்ல தாங்கிற நீ கரெக்டா சொல்ற. சரி அந்த காசை என்கிட்ட குத்துரு. என்ன பண்ண போற நீ காசை வச்சுக்கின? டீ எப்பயாவது சமயம் தான் குடிக்கிற, பகடாவும் வேணான்ற, என்கிட்டயாவது கூட வச்சுங்கிறான். அபிகா எப்படி ஏந்திர ஹரிகிருஷ்ணன் தம் அடிக்காத. அபிகா போ, புகை அங்க அடிக்குது. போட்டியா? பாட்டியா காசு குத்துறாங்களே, ஒரு நன்றியா சொல்ல அவங்களுக்கு. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு ஒரு நன்றி கேக்குறாங்க. தேங்க்யூ. காசு கொடுத்தாங்கல்ல, உலகத்துல பாரு எப்படிலாம் பாரு, காசு கொடுத்துட்டு நன்றி கேக்குறாங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? புடவை இருக்குதா? ஓராட்சி வந்தீங்களா? ஓராட்சி வந்துக்கிறாங்களா? ஜாக்கெட் வேற இருக்குதா? புடவை கட்டிக்கிறியா? பொங்கலுக்கு கட்டிக்கிறியா? அது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஊட்டி இல்ல வைக்க கொள்ளலாம். அதுக்கு என்ன அவசியம்? ஓர அடிச்சுக்குதா இல்லையா? ஓர அடிச்சுக்குதா இல்லையா? அவங்களே கேளு. ஏமா ஓர அடிச்சுக்குதா இல்லையா? ஓர அடிச்சுக்குதான், ஓர அடிச்சுக்குதான். பத்திரமா வச்சுக்கிறியா? வாங்கி கொடுங்க. எத்தனை வராங்க? கார்ல இருக்குதான். எத்தனை வராங்க? மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறாங்க. உங்க சொந்தக்காரன் தான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன ஏரியாவில் மெட்ராஸ்ல இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. உங்க சொந்தக்காரு அவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்படியா? அவ்வளவு பெரிய சொந்தக்கார பட்டாளமாக இருக்குது உனக்கு மெட்ராஸ்ல? ஓஹோ. ஜவுளி வியாபாரமா? பூ கடைன்னு சொன்னா இல்ல, அங்க அட்டக்கார் சேர்ந்து பக்கம் ஜவுளி வியாபாரம். ஓஹோ. எங்க அப்பனுக்கு தங்கச்சி புள்ளதான். ஓஹோ. அந்த பொம்மை போட்ட துப்பிட்டுலாம் அவரு கொடுத்ததுதான், சும்மா கொடுத்தது. பொம்மை போட்ட துப்பிட்டி எங்க வச்சுக்கிறேங்க? பொம்மை போட்ட துப்பிட்டிய நீ தான் பீரோகாரிகிட்ட குத்தி வச்சுக்கிறியா? நான் குத்து வச்சுக்கிறேன் பீரோகாரிகிட்ட. ஓஹோ. அப்படிங்களா? உடம்பு சரியாம வந்து இப்ப தேறிச்சு. உடம்புலாம் மயக்கெல்லாம் வர்றது இல்லல்ல? எப்பனா வருதுதான், வராது கூட இருக்குமா மயக்கம்? பகடா தின்றத நிறுத்தணும். நான் அப்பதான் வேணான்றேன். இப்ப இன்னைக்குதான் வேணான்ற. இல்ல என்னடா மேல வேணாம். என்னடா யாரு உயிர்ந்தது? உளுந்த வடெல்லாம் சாப்பிடாது. வேணாமா? காலைல 4 வடை சாப்பிடுச்சா? நீ வாங்கி கொடுத்தேனா? யார் வாங்கி கொடுத்தது? நடராசர் இருந்து யாரோ வந்து வாங்கி கொடுத்தாங்களே வடை. அது உப்பு இல்லையாமா? உப்பு இல்லை. நானும் தின்னுச்சு. உப்புல 4 தின்றியா மீன்? பக்கத்துல சொல்றாரு அவரு. உள்ள வடா உப்பு பண்ண குப்பைன்னு சொல்லிட்டு டீ பொடியெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அது ஹரிகிருஷ்ணன் வந்தார்ல, அவரு வாங்கி வந்து ஊற்றி கொடுத்தாரு. அவர் அசத்து போட்டெல்லாம் எழுச்சிட்டு பொடியெல்லாம் வாங்கிட்டு. என்ன பாட்டியா? இந்த படம் அவங்க எத்தனை வராங்க? அது வரைக்கும் வெளில உட்காந்துக்கிறேன் நானு. என்ன சாப்பிடலையா? என் துணி எல்லாம் அவங்க எட்டு போய் வச்சுக்கிறாங்கப்பா. பத்மாவதியும் ஜானிக்கும். பத்மாவதி யாரு? அவங்க எட்டு போய்க்கிறாங்க ஒரு மூட்டை துணி. எத்தனை போய் வித்துட்டு இருப்பாங்க செகண்ட் ஹேண்ட்ல. எல்லா துணியும் அழுக்கு துணி எத்துமே என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லு? எல்லாமே அழுக்கு துணி, போட்டு கட்டின துணி, அது துவைக்க. அதை எத்தனை என்ன பண்ணுவாங்க அவங்க? அது என்ன பண்றதோ? சூனியத்தை காமிச்சிடுறாங்களா? எத்தனை போய் வந்துச்சுங்களா காரு? சரி 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 சரி. நல்ல பாட்டி, நல்ல பாட்டி, தங்கமானது. ஆமா, நல்ல பாட்டி. சொல்ற பேச்செல்லாம் கேட்கும். இப்ப கொஞ்ச நாளா சொல்ற பேச்செல்லாம் கேக்குது.
ஆமா ஆமா, இடம் இல்ல இங்க வைக்கிறதுக்கு. இடம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோ. சிலாப்பு கிளாப் இருந்தா பிளாட்பாரத்துல எங்க வைக்கிறது? மழை ஊத்துன்னு ஊத்தும், நஞ்சிரும், காவால போயிடும். அதனால வேணான்னு. ஆமா தானே பாட்டியா? ஐயோ, சுத்தம் பண்ணினே தாங்கிறேன் நானு. என்ன பண்றது? நிறைய வாட்டி சுத்தம் பண்ணிட்டேன் நான். இந்த பௌர்ணமி ஆச்சுனாவே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். பௌர்ணமி ஆச்சுன்னா எல்லாம் மழை சுத்துறாங்கல்லங்க, அதனால குப்பை நிறைய வந்துடும். நேற்று நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடறாங்க. இதை கத்துன்னு கத்துதான். யாரும் வராதீங்க கிட்ட, சாவடிக்கிறீங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க? எல்லாரையும் திட்டுதான். நேற்று போன் பண்ணி சொல்றாங்க ஒருத்தர். ஆனா பேசுறதுக்கு துணை இல்லாம எப்படிதான் இதோ தெரியல. எப்படி பாட்டி, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டியா நீ? எனக்கு அந்த பழக்கம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே வா? வீட்டுக்காரர் கூட பேச மாட்டியா? யாருக்கிட்டயுமே கிடையாது. சரி, எப்படி இருப்பாரு அப்புறம் உங்க வீட்டுக்காரர்? அந்த பழக்கம் இல்ல. இப்ப ஓதாச்சுமா, நான் ஓதாச்சுன்னு வந்த போதே யாருக்கிட்ட கொடுத்துக்கிறா? இன்னும் எத்தனை வரல அவங்க வந்துருக்காங்க. சரி சரி, பரவாயில்லைங்க. காஸ்ட்லி புடவை மட்டும் தான் போனோம். எதுவுமே அப்படிதான் ஓகே தான் போடும். ஆமா ஆமா, எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிட்டேன் நான். ஏன்னா ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு, பூராங்கரம் அதெல்லாம் இருந்துச்சு. வாங்குற பத்தியா சொன்னதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் தான். நீ போனி இங்கிலீஷ் தெரியாது. படிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க நல்லா. இல்ல இல்ல, சும்மா 4வது 5வது படிச்சுட்டா இங்கிலீஷ் படிச்ச மாதிரியா? ஓஹோ, அதுல ஒண்ணும் மிஸ்டேக் இல்ல. ஒரு வாட்டி சொல்லிட்டா. ஏமா படுக தரீங்க? பாட்டிமா, புடவை வாங்கிட்டு வந்துடுறாங்க பாரு, இருந்தா வாங்கிக்கோ. அவங்க புடவை உனக்கு வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, நல்லா இருமான்னு சொல்லி புடவை வாங்கிக்கோ. போக்கா குடுக்கா. ஓரம் அடிச்சு பிளவுஸ் எல்லாமே அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண அவங்க தான் கொடுக்குறாங்க. சரி, நல்லா இருக்குமா? சரி, போதுங்களாமா? எடுத்து பாரு. இந்த பாட்டி, பெரிய பிளாஸ்டிக் பை கீயாது. மழை வந்தாலும் நிலையாது, பத்திரமா வச்சுக்கோ. அது பிரிச்சு பாக்குறியா? புது புடவை. சரி சரி சரி, பத்திரமா வச்சுக்கோ. அவங்க மாட்டாங்களாம் உனக்கு வாங்கி தரணும்னு. சரி வா, பாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். பத்திரமா வச்சுக்க பாட்டி. சரி, மழையில நினைச்சிட்டு போகுது, பத்திரமா வையாத. பாட்டியை போயார் சொல்லிட்டாங்களா? அனுப்பிச்சு விட்டுட்டுமா? சரிங்க, பாத்துட்டீங்களா? இப்ப கட்ட மாட்டாங்க. பாட்டிமா இப்ப புடவை கட்டி காமிக்கிறான்றாங்க. இல்லம்மா, அப்பப்போ அவுத்துட்டு போட முடியல. தண்ணியில போட்டுமா, தண்ணியில போட்டுமா. காவா தண்ணி நேற்று தான் கட்டினாங்க. இது எல்லா இடத்துலயும் வந்து காவா தண்ணி. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாற்றுவாங்கம்மா. உங்களுடைய அதிர்ஷ்டம் இருந்தா நாளைக்கு வேணா கட்டிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். காவா தண்ணி அங்க பார்த்தாலும் வருது. அவங்க வந்து தண்ணி தொட்டாலே அவங்க குளிச்ச மாதிரியாம். அதனால ஆமா, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. காவாயில தண்ணி கிடக்குது 3 பக்கமும். இடம் இல்லை இங்கெல்லாம் போட. அதெல்லாம் வீடு இல்லையான்னு கவலையாகுது. வீடு வாங்கி தர சொல்றேன் பாட்டி, சொல்லிட்டேன். வீடு எனக்குன்னு ஒரு ரூம் இல்லையான்னு கவலையாகுது. அந்த பிளாட் ஒன்று சொன்ன பாரு, அது கூடி சீரகம் காங்கிரீட் போடு. என்ன பாட்டி போயிட்டுமா? அவங்களும் அமுச்சு விட்டுட்டா? சரி, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்களா? வேற என்ன கேட்கணுமா?
பாட்டி டீ வாங்கி வர சொல்லட்டுமா? வானாம்பா. அவங்க கையால எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லப்பா வானா இப்பதான் குடிச்சேன்பா. வாங்கி கொடுத்தாச்சு. டீ வானாம்பா சாப்பிட்டு சரி சரி. படா படா வெறும் வானாம்பா. படா சூடா வானாம்பா. சரி. ஏமா சாப்பிட்டீங்களா? சரி. சாப்பாடு நல்லா இருந்தீங்க. சாப்பிட்டீங்களா? சரிங்க சரிங்கம்மா. அந்த முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்பினா பார்த்துட்டு போயிடுறாங்களாம். ரைட் சொல்லிட்டாங்க. உடம்பு வாங்கும்போது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அந்த வார்த்தை வரணுமே, வேற வேற வார்த்தைலாம் வருவோம். சரி பாட்டி, அவங்க உன்னை பார்க்கணும்னு ஜாலியாக வந்தாங்க, பார்த்துட்டாங்களாம், சந்தோஷமா போய் வராங்களாம். வடை வேணுமான்னு கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட்டு போட்டோமா சூடான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டோம்? ஏதோ உன் விருப்பம் நிட்டுமா? மைனர் சொல்லிட்டா? மைனர் சொல்லிட்டா? என்ன சொல்ற? வடை வேணுமான்னு கேக்குறாங்க. மசால் வடை தான் வாங்கி வர சொல்லலாம். இல்ல இல்ல, நாங்களே யாரும் சாப்பிட மாட்டோம். அந்த அம்மாவுக்கு மட்டும் 2 மசால் வடை. 2 நாளா? எவ்வளோன்னா வாங்கி அப்ப 4. எவ்வளோனா 4. ஆனா அதோ எதிர்க்கு இந்த காளியம்மன் கோயில், தட்சிணாமூர்த்தி கோவில் இதோ எதிர்க்கு ஆப்போசிட், அதுக்கு எதிர்க்கே இருக்காங்க பாருங்க. மசால் வடை பாட்டி, மசால் வடை தானே? உளுத்த வடை இல்ல? ரைட், மசால் வடை தான். இல்ல இவரு கூட அனுப்பிச்சு விட்டுருங்க. இவரு எதிர்க்க அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. ஆனா அந்த கோவிலுக்கு முன்னாடியே போடுவாங்க பாருங்க. ஆமா, கோவிலுக்கு முன்னாடி போடுவாங்க பாருங்க மசால் வடை. ஏங்க பாட்டி டென்ஷன் பண்றீங்க? ஏன் பாட்டியா, என்ன பருப்பு வடை தான் வேணும்ன்றியாமே, என்ன அதெல்லாம்? அதுல ஒண்ணும் மிஸ்டேக் இல்லையா? ஏன் உளுந்த வடை வேணாமா? அப்பப்ப எதுக்கு சும்மா அந்த வடை? ஓ, காலையில தான் 4 சாப்பிட்டுக்கிற. புடவை வாங்கினியா? நல்லா இருக்குதா புடவை? வாங்கி வச்சுக்கிறோம், அப்படியே போடல. பொங்கலுக்கு கட்டு. என்ன இன்னொரு இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்னும் ஒரு 10 நாள்ல பொங்கல். 9 நாள் தான் இது பொங்கல். அன்னைக்கு கட்டிக்கோ. நான் வந்து சொல்றேன், இன்னைக்கு பாட்டி பொங்கல் போடு, புடவை எடுத்து கட்டிக்கோன்னு. சரியா? அன்னைக்கு கட்டிக்கோன்னா. பருப்பு வடை வாங்கி சொல்லிக்கிறியா? பல்லுக்குதா உனக்கு கடிக்கிறதுக்கு? அது மசால் வடை தானே. அதான் அதுல கடலப்பருப்புலாம் இருக்குமே. அது கண்டாவது தெரியும். மாமலையா இருக்காரோ? அவரு உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருங்களா? அவர் என்ன ஒர்க் பண்றாருங்கம்மா? ஓலா எலக்ட்ரிக்ல வேலை செய்யறேன். ஓ சரிங்கம்மா. நான் சொன்ன மாதிரி வந்து கிரிவலம் வாங்க கண்டிப்பா. நான் ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க அங்க நடந்து கிரிவலம் வந்து மனசார வேண்டிட்டு போனவங்களுக்கு எல்லாமே நல்லது. அதே மாதிரி அண்ணாமலையார் நீங்க எங்க இருந்து நினைச்சாலுமே முக்தி தான். நீங்க நினைக்கும் போதே அவரு உங்களுக்கு நற்பலங்களை அள்ளி தருவாரு. அப்படி நினைக்கும் போது நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய செய்வார் அவர். அதுக்காக சொல்றேன், நான் நினைக்கிறவங்களுக்கே செய்யறவரு, கிட்ட வரவங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. எல்லாமே நல்லதா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்க பையனுக்கும் சரி இதே தான் வந்து கிரிவலம் வர சொல்லுங்க. 8 லிங்கமும் உள்ள போயிட்டு வர சொல்லுங்க. கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. கோவிலும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கோவிலே முடிக்க சொல்லுங்க. அதே மாதிரி தயவு செய்து பௌர்ணமி டைம்ல வந்துடாதீங்க, தீபம் டைம்ல வந்துடாதீங்க. ஏன்னா நம்ம கிரிவலம் வரணும்னு முடிவு பண்ணும்போது எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதுல இன்னைக்கு பௌர்ணமியில தான் வந்து கடவுள் வந்து இருப்பார் அப்படிலாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். சூரியன் எந்த நாளுமே சூரியன் வந்து சுடும் தான். அதுக்காக சூரியனுக்கு லீவ் விட்டுற முடியாது. மழை வந்துச்சுன்றதுக்காக சூரியன் லீவ் விட்டு அந்தாண்ட பக்கமாக சுட்டுன்னு தான் இருக்கும். அதனுடைய தன்மை குறையாது. அந்த மாதிரி தான் கடவுள்ன்றது ஒரே இதுதான். நாட்களை வச்சு பிரிச்சுக்கிறாங்க இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைமிங் பிரிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த நேரத்துலையும் நீங்க போய் வழிபடலாம் அண்ணாமலையார. திருவண்ணாமலையில அதே மாதிரி திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு உகந்த நாள். எதனா ஒரு திங்கக்கிழமை வாங்க. திங்கக்கிழமை வந்து அழகா நீங்க பொறுமையா எதுவுமே நினைக்காதீங்க, எதுவுமே பேசிக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மட்டும் அவர்கிட்ட வச்சுட்டு கிரிவலம் வாங்க. சாமி பார்க்க முடியல. நான் தான் சொல்றேனே, நீங்க பௌர்ணமியில வரவே வேணாம். நான் எல்லாரையுமே சொல்றது அதான். பௌர்ணமியில வராதீங்க, வீக்கெண்ட்ல வராதீங்க, பிரதோஷ டைம்ல வராதீங்க, தீபம் டைம்ல வராதீங்க, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ தினங்கள், பொங்கல் இந்த மாதிரி விசேஷ தினங்கள், அதாவது தெளிவா புரிஞ்சுக்கம்மா. இந்த பசங்களுக்கு லீவ் விடுற டைம்ல வராதீங்க.
இந்த மருவத்தூர் சீசனு சபரிமலை சீசன் அப்போ வராதீங்கன்னா ஏன் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நாங்கள் இங்கே இருக்கிறோமே, நாங்கள் இந்த மாதிரி சீசனில் கும்பலாக இருக்கிறதுலாம் போக மாட்டோம். ஃப்ரீயாக இருக்கும் பாருங்க சாமி, அப்போ போய் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். எப்பயுமே அதை வந்து தெளிவாக போகிறோம். எல்லாருமே இந்த பௌர்ணமியில தான் செய்யணும், அமாவாசைக்கு தான் போகணும், இங்கே தான் போகணும், அப்படி தான் வரணும், அப்படிலாம் நாளை பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு மாதம் பூராமே கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மேல்மருவத்தூர் மாலை போட்டுட்டு வராங்கல்ல, அந்த க்ரௌடு, சபரிமலை க்ரௌடு, இது எல்லாமே இந்த மாதம் பூராமே க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்கு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ டேஸில் வாங்க. திங்கட்கிழமை மேக்ஸிமம் வாங்க, சிவனுக்கு உகந்த நாள். அப்படி இல்லைன்னா மற்ற நாட்களில் வியாழக்கிழமை கூட வரலாம். வாங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிரிவலம் வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நடக்கும், நீங்கள் பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓகேங்களா? அவரு எப்போ ஃப்ரீயா இருப்பாரு சாரு, அவரு கூப்பிட்டு வாங்க. நீங்க வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கூட ஃப்ரீயா இருந்தேன்னா வரேன். சரி, வரப்போமா சொல்றோம். நீங்க எந்த ஊர்? சென்னை தானே? சென்னையில எந்த ஏரியா சார்? அம்பத்தூர்ல பாடி அம்பத்தூர் பாடி. நான் அங்கேயே ஆவடியில் ஒர்க் பண்ணேன், அதனால இதே. ஓ சரிங்க. இது டாக்டர் வந்து செங்கல்பட்டு. அவர் இங்கே இந்த ஓலோ எலக்ட்ரானிக்ஸ் கார் கம்பெனியில் வேறு சேர்க்கணும். அவர் என்னவா இருக்காருங்க? அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களாம்மா? எதுலம்மா? சென்னையில். சரிங்க சரிங்க. அது வீட்டிலே ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்து சொல்லுங்கள். சரிங்க சார். அவன் பையன் தான் அங்கே வரணும், அவன் வர முடியல சார். உங்கள் பையன் அவர் என்ன பண்ணுறாருங்கம்மா? டிராவல்ஸ் மாதிரி வண்டி ஓட்டிட்டு. சரிங்க சரிங்க. வரமா சென்னை வந்தா சென்னையில தான் நிறைய சொந்தங்கள் எனக்கு. நம்பர் இருக்கா? இல்ல நான் சென்னை வரேன்னா நான் வீடியோலயே சொல்லிட்டு வரேன். ஆனா யார் வீட்டுக்கு போவேன் தான் தெரியல எனக்கு. எல்லாருமே ரொம்ப ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண முடியாது. நாங்க வந்தா கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேம்மா. உங்களை மாதிரி நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க சென்னையில. கண்டிப்பா வரேன், நான் கண்டிப்பா வரேன். இங்கதாம்மா பொதுவான பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தாண்டின உடனே ரயில்வே கேட்டாண்ட இருக்கும். யாரு கார்ல போயிருக்காங்களா வடை வாங்குறதுக்கு? இல்லையே, வடை இருக்கு. வடை அம்மா நேரத்துக்கு போட்டிருப்பாங்கடா. எது வண்டி இல்லையோ எது இல்லையோ அதைத்தான் கேட்கும். அம்மா சாப்பாடுக்குது சாப்பிட்றதுன்னா வடை போண்டா பக்கடா வாங்கி குத்தே உங்க வீட்டுக்கார அழிஞ்சிருப்பாரு போலுக்குது. வாங்கி வந்துக்கிறீங்களா? இல்ல அது போர் அடிச்சிச்சு. டிஃப்ரெண்டான ஃபுட்டு கேக்குது இப்ப. ஆமா ஆமா. அது பாம்பு காது, நம்ம பக்கத்தெருல பேசினா கூட காதுல விழும். அவர் எப்படி பாக்குது பாரு, அப்படியே என்னடா நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா? என்ன பாட்டிய உன்னெல்லாம் பத்தி பேசல. என்ன ஏதோ கேட்டேன், வாங்கி வந்துக்கிறாங்க பாரு. என்ன கேட்ட நீ? மசால் வடை சொன்னா. மசால் வடை இந்தா கொடுக்குறாங்க பாரு. மசால் வடை தாண்டான்னு வடிவேல் மாதிரி பேசுறது. போதுமா பாரு, ஒன்றும் இல்லைம்மா. போதும். எவ்வளோ பிரதர் வடை? 20 ரூபாய். மசாலா ஐட்டமா அடிச்சு தள்ளுது. எண்ணெய் மசாலா ஐட்டம் என்ன பண்றது? அப்புறம் எங்க இருந்து உனக்கு செரிமானம் ஆவறது? எங்க இருந்து சாப்பாடு சாப்பிடுறது? என்ன பாட்டியா தேர்றா? சூடாகுதா? இல்ல ஆறி போயிட்டாங்க. ஆரியா போச்சு. முடிச்சு போட்டு வை மீதி எடுத்து வை. அப்புறமா சரி சாப்பிட்றியா? அப்ப போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். என்ன பாய்.
வடை சாப்பிடு. ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிடு அவங்களுக்கு. வடை வாங்கி கொடுத்துக்கிறாங்க பாவம் உனக்காக போய். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே தேங்க்யூ. நான் சொல்ல கேள்வியா? ஓகே ஐயா. சரி சரி போயிட்டு வரேன் நான். பாய் 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 பாய். சரிம்மா சரிம்மா. சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம். பேசி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேவை தொடர்ந்து செய்யுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா கண்டிப்பாம்மா. என்னம்மா பண்ண போறோம் சாப்பாடு ஏதோ எதோ விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆமா காலையில இருந்து சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சுங்களா? நான் சாப்பிட்டேன். அவங்க ஃபர்ஸ்டே சாப்பிட்டாங்க. மோஸ்ட்லி எந்த ஹோட்டல் கூட்டு போனா நல்லா இல்ல நல்லா இருக்குவாங்க. அப்படிங்களா? இல்ல சாப்பாடு இருக்கு. இல்ல சாப்பிட்டாச்சு. பண்ணல அது ஏதோ இறைவனோட இது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அதுல எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும் இங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஆமா அதுவே எனக்கு கூட கூட பேசிட்டு இருக்கோம். அது நேத்து நிறைய பேர் டென்ஷன் பத்திட்டு டென்ஷன் பத்திட்டாங்கன்னா எல்லாரும் பாவம் ஆசையா வந்து பாக்கத்துக்கு வந்துக்கிறாங்க. எல்லாரையும் ஓடு வராத சாவடிக்கிறீங்க என்ன உயிரை வாங்குறீங்க அப்படி இப்படின்னு நேத்து ஒருத்தவங்க சொல்றாங்க போன் பண்ணி. நான் ஆசையா வந்தேங்க. நானு மதுராந்தகம் சென்னையில தானே இருக்குது. அங்க இருந்து வந்தேங்க நானு. எந்த கெட்ட வார்த்தையில திட்டிச்சுங்க பாட்டின்றாங்க. திட்டு வாங்கினா விமோச்சனம் தாங்க போங்கன்ட்டு போயிட்டேன். அம்மா உஷாரா பேசுமா திட்டி விடும்போது பையன் சொல்லி அனுப்பினான். சாரை வச்சு பேசு சொல்லிதான் அனுப்பினான். உங்களை வச்சு. சரிங்க பையனும் பாக்குறாருங்களா? எல்லாருமே பாக்குறாங்க. சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி. கிளம்புறேன் நானும். என்ன சாப்பாடு இருக்கு வரேங்கம்மா. போயிட்டு வரேங்கம்மா. வரேங்க ஐயா. Arunachala Shiva
அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணித்து கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதா அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனஜல ஜமல தீடருணாச்சல சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போ